சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிட்டாங்களா? அவங்க மேடையில அவரு முன்னாடியே மூஞ்சில கரிய பூசிக்கிட்டாங்களா? யார் இது பூசினது? அவர் கூட்டிட்டு வந்து இந்த இஸ்லாமியர் தான் அவர் முன்னாடியே கரிய பூசிக்கிட்டாங்க. விசில் அடிச்சு அவங்க தொண்டர்கள்லாம் கொண்டாடுறாங்க. தலைவனை அவமானப்படுத்துறத பார்த்துட்டு என்னது ஒண்ணுமே புரியலையா? புரியும் பாருங்க, இவர் பேசுறது கேளுங்க, புரியும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்க எல்லா ரிலிஜன், எல்லா ஃபேத், எல்லா creed, we have respect for people. It doesn't mean you're Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. Our state of Tamil Nadu is the best example of unity. இப்போ என்ன இவர் பேசுனது நம்ம அடுத்தது வரலாம். முதல்ல அறிவாலயத்துல என்ன நடக்குது, தீபாவளி வேற வந்துருச்சு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு போய் அறிவாலயத்துல என்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு அவங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலையா? சரி நாமளும் வாழ்த்து சொல்லலாம் பா, ஜாலிக்கு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அப்புறம் அடுத்தது ஐயோ கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, அறிவாலயத்துல என்ன பண்றாங்க, அவங்க எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க? ஓ, சமத்துவ கிறிஸ்துமஸா கொண்டாடுறாங்களா? சரி அவங்க என்ன பண்றாங்க, சமத்துவ கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறாங்க? ஓ, இஸ்லாமியர் கிறிஸ்டின் இந்துக்களை வச்சு கொண்டாடுறாங்களா? ஓ, இதுக்கு பேர் தான் சமத்துவ கிறிஸ்துமஸா? சரி அதே மாதிரி நம்மளும் பண்ணிடலாம். அங்க என்ன பண்றாங்க? ஓ, முதல்வரை பாராட்டுறாங்களா? என்ன சொல்லி பாராட்டுறாங்க? ஓ, இந்தியாவிலேயே 28 மாநிலங்கள்லயும் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒன்னாக அவங்களால செயல்பட முடியல, இந்த மாதிரி ஒரு விழா நடத்த முடியாது, தமிழ்நாட்டில தான் நடத்த முடியுன்றாங்களா? ஓ, அதுக்கு காரணம் முதல்வர்னு தான் சொல்றாங்களா? தமிழ்நாட்டுல தான் மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படுதா? மணிப்பூர்ல சர்ச்சை உடைச்சாங்க பிஜேபி ஆட்சியில, அங்க கிறிஸ்தவர்கள் நடக்க முடியல, அங்க அவங்க மத வழிபட முடியல என்று சொல்றாங்களா? ஓஹோ, அப்ப பிஜேபிக்கு எதிராக பேசுறாங்களா? அப்ப நாமெல்லாம் பிஜேபிக்கு எதிராலும் பிஜேபிக்கு எதிராலும் பேசக்கூடாது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ராஜஸ்தான்ல பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்கள அங்க ஒரு ஃபாதரியார படிக்க சொல்லி விடாம பண்றாங்களா? அங்க ஃபாதரியார் மேல கேஸ் போடுறாங்களா? ஐயோ, நாம அதெல்லாம் கண்டிக்க கூடாது, பிஜேபி பத்தி எல்லாம் கண்டிக்க கூடாது. சரி, அப்ப நம்மளையும் புகழ்ந்து பாடணும், பேசணுமே, என்னன்னு சொல்லி பேசுவாங்க. சரி, நம்ம முதல்ல ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தி ஒரு வாழ்த்து முதல்ல சொல்லிடலாம். சரி, நம்மளும் சமத்துவ கிறிஸ்துமஸா விழா எடுத்துடலாமா? சரி, அதனால ஒரு இஸ்லாமியரை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாச்சு. ஒரு இஸ்லாமியர் தான் அவர் பிரைஸ் கொடுக்கறதுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு நீர் வச்சிட்டு இருக்கிற இந்துக்களை பக்கத்துல நிக்க வச்சாச்சு. ஓ, இதுக்கு பேரு தான் சமத்துவ கிறிஸ்துமஸா? சரி இத பண்ணிட்டா கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ்னு. அடுத்தது என்ன பண்ணணும்? முதல்வரை பாராட்டி பேசண மாதிரி தாவேகா தலைவரையும் பாராட்டி பேச வேண்டியதுதான். என்ன சொல்லி பாராட்டணும்? இந்த நிகழ்ச்சிக்கு யார விஐபிங்களை கூப்பிடுறது? ஓ, சிறப்பு விருந்தினரா? ஓ, திமுக நடத்தினாக்க கிறிஸ்டின்ஸ்லாம் போய் முதல்வர் அழைச்சிட்டு வந்து கிறிஸ்டின்ஸுங்க நடத்துறாக்க அது வந்து கிறிஸ்துமஸ் விழா. இங்க தாவேகா தலைவர் ஃபாதரியார்களை கூட்டிட்டு வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாங்க. அது வந்து இவங்களுக்கு ஆதரவாளர்கள்னு இவங்களே சொல்லுவாங்க. தனக்கு தானே கிரீடம் சூட்டிட்டு இந்த தலைவர். ஓ, அப்படியா? சரி, இது புது கட்சி தானே, இவரை கூப்பிட்டு வச்சு யாரும் நடத்த மாட்டாங்க, அதனால தனக்கு தானே நடத்திக்கிட்டு கிரீடத்தை சுட்டிக்கிட்டாரு. சரி, அவரும் அரசியல்ல அடுத்த தேர்தல்ல நின்று வாக்குறுதியை கொடுத்து இஸ்லாமியர்கள் நம்புற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் நம்புற வரைக்கும் தன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இவரே கூப்பிட்டு நடத்திக்கணும். ஓகே, நடத்துவாரு. சரி, ஓகே. அடுத்தது இவர் போட்ட மாநாட்டுல கூட 20 நிமிஷம் கூட பேசல. ஆனா கிறிஸ்துமஸ் விழா 2.5 மணி நேரம் நடக்குது. அவ்வளோ நேரம் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. யார புகழ்ந்து பேசினாங்க? அங்க மத போதல் நடந்தது. பாதிரியார்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, கிறிஸ்டினோட அந்த மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, மூட நம்பிக்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியா திமுக அதுல நடந்தது, கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்தது? நோ, திமுக கிறிஸ்துமஸ் விழாவில் மூட நம்பிக்கைன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அங்க அரசியல் தான் பேசுவோம்.
அங்க என்ன கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு செய்யணும், அங்க போகும்போதே முதல்வர் வந்து கையெழுத்து போட்டு விட்டு தான் போனாரு. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் நியமிக்கப்படும் என்று, யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அரசு பணியில நியமிக்கிறதுக்கு கையெழுத்து போட்டுட்டு தான் போனேன்னு சொல்றாரு. அந்த சர்ச்சையை புதுப்பிக்கிறதுக்கு ஆணையிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்போ அதை அவர் செஞ்சு கொடுத்தோன்னு சொல்றாரு. அப்ப இங்க நம்ம என்ன சொல்லி புகழ்ந்து பேசலாம்? சரி, பாதிரியார்களை கூப்பிட்டோம், பாதிரியாருங்க வந்துட்டாங்க, பாதிரியாருங்க என்ன புகழ்ந்து பேசுவாங்க? பிஜேபி எதிர்க்கும் சிம்ம சொப்பனமாக டிவிகே இருக்கும், விஜய் இருப்பார், சொல்ல முடியுமா? ஐயோ, அவரு பிஜேபிக்கு பயந்துட்டு இருக்கிறாரு, எப்படி அப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. வேற என்ன சொல்ல முடியும்? நாங்க தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்னு சொல்ல முடியுமா? ஐயோ, அவரே திருப்பரங்குன்ற பிரச்சனையில தீபம் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தீபம் ஏத்துறதுக்கு எதுவுமே பேசாம விட்டுட்டாரு. அதை எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாது. வேற என்னதான் சொல்ல முடியும்? அவரை புகழ்ந்து பேச முடியும்? 41 பேர் இறந்தப்ப துணிச்சலா நின்னாரா களத்துல? இல்லையே. அங்க வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது ஏதாவது செஞ்சிருந்தாப்ப கூட அவரை பத்தி புகழ்ந்து பேசலாமே. வேற என்னதான் புகழ்ந்து? சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு, என்னை நான் கிள்ளி பாத்துக்கிறேன், இது உண்மை தானான்னு கிள்ளி பாத்துக்கிறேன், நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நேர்ல பார்த்ததே எனக்கு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஓ அப்பா, ஒரு பாதிரியார் எப்படியோ ஒண்ணு தலைவரை பாராட்டி பேசிட்டாரு. அடுத்த பாதிரியார் நவாப் அலியா? சரி சரி, அவர் என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டுல பாதுகாப்பாக இருக்காங்க பெண்கள், இந்தியாவிலேயே தமிழக பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்குது, இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல தமிழ்நாடு தான் 2ஆம் இடம் வகிக்குது. தற்குறிகள் எல்லாம் கை தட்டுறாங்க. தலைவர் முன்னாடியே கறி அள்ளி மூஞ்சல பூசி விட்டாங்க. அவங்க தலைவர் முன்னாடியே இங்க வந்துட்டு இவ்வளவு நாளா அவரு பேசிட்டு இருந்த அந்த பிம்பத்தை இவங்க கூட்டிட்டு வந்த ஒரு சிறப்பு விருந்தினரை உடைச்சிட்டாங்களே அப்படின்னு கூட அந்த தற்குறிகளுக்கு தெரியல. விசில் அடிச்சு கைத்தட்டி பாராட்டுறாங்க அப்படியேப்பட்ட ரசிகர்கள். அப்படியா, இவரை ஏன்டா கூட்டிட்டு வந்தோம், நம்மள பாராட்ட புகழ்ந்து பேச சொல்லி கூட்டிட்டு வந்தா இவரு நமக்கு முன்னாடியே திமுகவை புகழ்ந்து பேசுறாரு. அச்சோ, அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த பிம்பமும் உடைச்சு போயிருச்சா? தீய சக்தின்னு சொன்னமே திமுகவை, இவங்க வந்து திமுகவால தான் தமிழ்நாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பாவம் வந்த விருந்தினர்களுக்கு அவருக்கு இவரை என்ன சொல்லி புகழ்ந்து பேசுறதுக்கு, பாராட்டி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம அவரு நல்லா நடிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, என்ன நான் கிள்ளி பாத்துக்கிறேன், இது நடக்கிறது உண்மைதானான்னு இதைத்தான் பேச வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபாதரியார் சொல்றாரு, நான் வந்து கிட்னி பிரச்சனை உனக்கு அடுத்த வாரமா தீர்ந்து போயிருன்னு சொன்னேன், ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். சரி சரி, அடுத்த வாரம் வந்து சரியா போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ மூட நம்பிக்கையை தான் வளர்த்துறாங்க. திமுக மேடையில மூட நம்பிக்கை பேசுவாங்களா? நோ, வாய்ப்பே இல்ல. அங்க வந்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனாலும் சரி, இஸ்லாமியர்கள் பண்டிகைக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல போனாலும் சரி, மூட நம்பிக்கையை பேச மாட்டாங்க. அங்கேயும் பகுத்தறிவு தான் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் தந்தை பெரியார் வழி வந்த பேரறிஞர் அண்ணாவின் வழித்தொன்றராக திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வழியில இன்னைக்கு வரைக்கும் நம்ம திராவிட மாடல் முதல்வர் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. தற்கொலை தலைவர் விஜய் தான் இவரு நவாப் அலியை கூட்டிட்டு வந்து முகத்துல கறி அள்ளி பூசிக்கிட்டாரு. அவங்க வேற என்ன அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? மொத்தமா சாமானத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு. தற்கொலை தலை குனிஞ்சாச்சு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நம்மோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.